ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, மீனராசி நேயர்களுக்கு புதிதாக பிறந்திருக்கக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய ஆபத்துக்கள் என்ன, இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய முக்கியமான சுப நிகழ்வுகள் என்ன அப்படின்றத பற்றியும், கூடவே ஆன்மீக ரீதியாக என்ன எளிமையான பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 12 ராசிகளில் கடைசியாக இருக்கக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்களானது ஒரு கலவையாக தாங்க உங்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் சூரியனுடைய சஞ்சாரத்தினுடைய அடிப்படையில் இருக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவான் சூரியனுடைய சஞ்சாரத்தின்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஆரோக்கியம், குடும்பம், தொழில், நிதிநிலை இது சார்ந்த முக்கியமான விஷயங்களை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தொழில் சார்ந்த விஷயங்களை எடுத்து பார்க்கும்போது இந்த டைமில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் வேலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னுமே கூடுதலான பொறுப்புகள் கிடைக்கும். பணி சுமையும் பார்த்திங்கன்னா அதிகரிக்கத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மேலும் அது மட்டும் இல்லாமல் கூட வேலை செய்யக்கூடியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களையும் நீங்கள் ரொம்ப கவனமாக டீல் பண்ணணும். ஏன்னா அவங்க கூடலாம் நீங்கள் பேசும்போதோ அவங்க கூட ஒர்க் பண்ணும் பொழுதும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. குறிப்பாக வாக்குவாதங்கள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. தொழிலதிபர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல முதலீடுகள் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபங்கள் உடனே கிடைக்காதுங்க. கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ வெயிட் பண்ணி தான் ஆகணும். இது தொழிலதிபர்களாக இருக்கலாம், இல்லைன்னா வியாபாரிகளாக இருக்கலாம். எல்லாருக்குமே அதுதான். ஸோ புதுசாக நீங்கள் எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் அதில் நீங்கள் லாபத்தை பார்க்க முடியும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இந்த பொறுமை அவசியம். இல்லை நான் பொறுமையாக இருந்து நான் லாபத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்றவங்களாம் தைரியமாக தாராளமாக இந்த டைமில் புதுசாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் தேவையில்லாத செலவுகளானது நிச்சயம் உங்களுக்கு வருங்க. அதே மாதிரி மருத்துவ செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி பயண செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய உடல் நலத்தை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. மேலும் இந்த காலகட்டங்களில் பண வரவு உங்களுக்கு என்ன தான் வந்துகிட்டே இருந்தாலுமே கூட அந்த பணத்தை கொஞ்சமாவது மிச்சம் பிடிச்சி பார்த்துடலாம் அப்படின்னு நீங்கள் நினைத்தாலுமே கூட உங்களால் பிடிக்க முடியாது. ஏன்னா வரவுக்கு மிஞ்சின செலவுகள் தான் இருக்குது அப்படின்றதுனால அந்த சேமிப்பு அப்படின்றது மிகப்பெரிய கஷ்டமாக தான் இருக்குங்க. கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த டைமில் யாருக்கும் பெருசாக எந்த ஒரு தொகையும் கடனாக கொடுக்காதீங்க. உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய பணமாக கூட இருக்கலாம். அது யாருக்கும் கடனாக கொடுக்காதீங்க. இல்லை வேறு யார்கிட்டையும் இதை வாங்கி கூட உங்கள்கிட்ட யாரும் நம்பி கேட்கக்கூடியவங்களுக்கு வாங்கி கொடுக்காதீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தவிர்த்துக்கோங்க. இல்லை யாருக்கும் சிபாரிசு பண்ணாதீங்க, கையெழுத்து போடாதீங்க. இந்த விஷயத்தில் எல்லாத்தையுமே கவனமாக இருங்க. அதே மாதிரி இந்த குடும்ப விஷயம் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது மீனராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்தில் புரிதல் இருக்கணும். குடும்பத்தில் ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படின்னா 4 பேர் 4 விதமாக தான் இருப்பாங்க. அவங்கவுங்களுக்குன்னு ஒவ்வொரு விதமான கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் டீல் பண்ண முடியும். ஒவ்வொருத்தங்க பேசுகிறதுக்கும் நம்ம கோவப்பட்டுக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னம்னா அந்த இடத்துல விவாதங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி பிரிதலானது வந்துடும். ஸோ நல்ல புரிதலை வளர்த்துக்கோங்க. ஸோ இவங்க இப்படி தான் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல பெருசாக சண்டைக்கு இடமே கிடையாதுங்க. அதே மாதிரி திருமணமான தம்பதிகளாக இருக்கீங்க, காதலர்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 பேருமே நல்லபடியாக புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உறவு பலப்பட ஆரம்பிக்கும். இல்லை அப்படின்னா அந்த பிரிவு உங்களுக்கு ரொம்ப நிரந்தரமாயிடும். ஸோ காதல் வாழ்க்கையில் கவனமாக இருந்துக்கோங்க. குடும்பத்தில் நீங்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய சுபகாரியங்கள் உங்களுக்கு ஒரு சில தடைகளை எல்லாம் ஏற்படுத்தும். ஆனால் அதுக்கப்புறமா உங்களுக்கு அது நல்லபடியாக தான் நடக்கும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க, பொறுமையாக இருங்க. ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா நிச்சயம் பிரச்சனைகள் இருக்குங்க. கண், வயிறு, எலும்பு தொடர்பான அளவில் ஏதோ பாதிப்புகள் உங்களுக்கு வரலாம். ஸோ கவனமாக இருங்க. சரியான நேரத்துக்கு உணவு சாப்பிடுங்க, அதுவும் சத்தான உணவாக சாப்பிடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தை குறைக்கிறது உங்களுக்கு ஆரோக்கியத்தை மென்மேலும் அதிகரித்து கொடுக்கும். அதனால் நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பாருங்கள். ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசிநாதன், உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய கிரகம் குரு, அவர் பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறாரு. உச்சம் பெற்றதோடு மட்டும் இல்லாமல் பார்வையை உங்கள் ராசியை தான் பார்க்குறாரு. அப்படின்றது இது ஒரு சிறப்பான ஒரு யோகமான நேரம் அப்படின்னு தான் சொல்லணும். ஜென்ம சனியினுடைய தாக்கம் இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியமானது கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் கிடைக்கிறதுக்கு அரிய பொக்கிஷமாக எதிர்பாராத வகையில் நிறைய நல்ல பலன்கள் நீங்கள் பார்ப்பீங்க. இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்.
ஆன்மீக தரிசனம் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் போயிட்டு வரும்பொழுது உங்கள் மனசுக்கு ஒரு நிறைவு கிடைக்கும். இது வரைக்கும் எத்தனையோ சோதனைகளை கடந்து வந்துட்டீங்க. இதெல்லாம் வந்து இனிமேட்டுக்கு சாதாரண விஷயம் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். ஆனாலுமே கூட ஒவ்வொரு விஷயத்துலையுமே கவனமாக இருக்கணும். கவனம் செலுத்தாமல் உங்களுடைய வேலைகளை வந்து நீங்கள் செய்கிற மாதிரி தொடர்ந்து நீங்கள் செயல்பட்டுட்டே வாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்கள்ல ஒருவருக்கு சோதனை வந்துட்டே இருக்கு அப்படின்னா, அத மட்டுமே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அடுத்தடுத்த வேலைகளையும் நம்ம பார்த்து தான் ஆகணும். அந்த மாரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, எந்த பிரச்சனையும் உங்கள ஒண்ணுமே பண்ணாது. தனஸ்தானத்தினுடைய அதிபதியா இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் 3ல் அமர்ந்து உங்களுடைய பாக்கியஸ்தானத்த வந்து பார்க்குறாருங்க. அதனால உங்களுக்கு ஆன்மீக பயணம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். மேலும் புனித யாத்திரைக்கு போகணும், தீர்த்த யாத்திரைக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இப்போ வாய்ப்பு கிடைக்குங்க. அங்கெல்லாம் போயிட்டு நீங்கள் புனித நீராடுறது உங்களுக்கு பாக்கியம். ஸோ வாய்ப்பு யாருக்கெல்லாம் கிடைக்குதோ மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க. மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் வந்து பார்க்கறதுனால தொழில் ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல ஆதாயம் கிடைக்கும். படிப்படியான அளவில் நீங்கள் முன்னேற்றத்தை வந்து பார்ப்பீங்க. ஸோ எடுத்த உடனே யாருக்கும் எல்லா முன்னேற்றமும் ஒரே டைமில் கிடைக்காது. இந்த படிப்படியான முன்னேற்றம் தான் நல்ல முன்னேற்றமாக இருக்கும். ஸோ அதை தான் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு கை கொடுக்கும். எதையுமே வந்து சாதிக்கணும் அப்படின்னு எண்ணி நீங்கள் செயல்படுங்க. எதெல்லாம் நீங்கள் அதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களோ அதுக்கான பலன்கள் எல்லாமே இப்போ வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இசையில் ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள் அதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்குங்க. நீங்கள் நல்லா பாட்டு பாடுவீங்களா, நல்லா வந்து இசை வந்து அமைப்பீங்களா, நல்லா வந்து பாடல் எழுதுவீங்களா, உங்களுக்கான ஒரு நேரம் இதுதான். உங்களுடைய பாடலை அரங்கேற்றம் செய்ய நினைச்சிட்டு இருக்கீங்களா, அதுக்கான வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக இப்போ கிடைக்குங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய தனித்திறமையை இந்த உலகத்துக்கு வந்து கொண்டு வரத்துக்கான அற்புதமான வாய்ப்புகள் காத்துட்ருக்கு. மீனராசி நேயர்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. மேலும் பொது விஷயங்களில் ஆர்வம் இல்லை அப்படின்னாலுமே கூட மற்றவங்க நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளில் நீங்கள் பங்கேற்று அதுக்கான மரியாதை செலுத்துவீங்க. எதையுமே வந்து பிடிவாதம் இல்லாமல் வந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மீனராசிரியர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பிடிவாதம் இருக்கும். அந்த பிடிவாதம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. மேலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன் அமர்ந்து உங்களுடைய ராசியை லாபஸ்தானத்தில் வந்து பார்க்குறாரு அப்படின்றதுனால ராசிநாதன் குருவையும் வந்து பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு நல்ல நேரம், நல்ல ஒரு யோகம் கிடைக்கும். குரு பார்வையும் வந்து கிடைக்குது. ஸோ குரு பார்வை கிடைக்கிறது அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் தாங்க. அதே மாதிரி சுகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதனுடைய பார்வை லாபத்தில் வந்து அமர்ந்திருக்கு. அதனால் இன்னும் ஒரு சில இலக்குகளை அடையணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதை எல்லாத்தையுமே வந்து அடைய முடியும். நீங்கள் எடுக்கக்கூடிய யுத்திகள் தான் உங்களுக்கு நல்ல பலன்களை வந்து கொடுக்க போகுதுங்க. வரவுகளை மட்டுமே வந்து பார்க்காதீங்க. எப்போதுமே வரவை மட்டும் நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு செலவுகள் அப்படின்றது கிடைக்காமலே போயிடும். சில செலவுகளால் கிடைக்கக்கூடிய ஆதாயத்தை வந்து நீங்கள் பார்க்காம போயிடுவீங்க. சின்னதாக ஒரு விஷயத்தில் நம்ம செலவு பண்ணாதானே அது மேலே வரக்கூடிய லாபத்தை பார்க்க முடியும். அதனால் இதை எப்படி மேன்மைப்படுத்துறது அப்படின்றதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுங்கள். உங்களுக்கு புதனால் அமையக்கூடிய எல்லா பாக்கியங்களுமே இப்போ கிடைக்கும். அதாவது குருவுடைய பார்வையும் லாபத்தில் தான் வந்து விழுது அப்படின்றதுனால நீங்கள் கவலையே பட தேவையில்லை. இந்த காலகட்டங்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேலும் மீனராசி நண்பர்களே 6ஆம் இட சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு பாக்கியத்தை வந்து கொடுக்குறாரு. சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். யாருக்குள்ளனா கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும். இருந்தாலுமே கூட விட்டு கொடுத்து போங்க. யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க. மீன ராசியை உடையவங்க அதாவது கணவனாக இருக்கீங்க அப்படின்னா மனைவியிட்ட விட்டு கொடுத்து போங்க. இல்லை மனைவிக்கு மீனராசி இருக்குன்னா கணவர்கிட்ட வந்து விட்டு கொடுத்து போங்க. இந்த விட்டு கொடுக்கறதும் புரிதலும் இல்லாத ஒரு குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. ஸோ அதை வந்து எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கணும். மேலும் இந்த காலகட்டங்களில் கேது பகவானுடைய தாக்கம் இருக்குங்க. ஸோ கேதுவோடைய தாக்கம் இருக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். ஏன்னா இவர் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒன்றும் பெருசாக பிரச்சனைகளை வந்து கொடுக்க மாட்டார். இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகளை கண்டிப்பாக வந்து கொடுப்பாருங்க. சிறு சிறு சச்சரவு சண்டைகள்லாம் வரதான் செய்யும். அதே மாதிரி விரயஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா ராகு பகவான் இருக்கிறாரு. அந்த ராகுவோட சந்திரன் வந்து இணைந்து இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த தாக்கமும் இல்லாமல் ஒரு சில நேரங்களில் சின்ன சின்ன கஷ்டங்களும் வந்து சேர்ந்துடும். ஒரு சின்ன கஷ்டம் அப்படின்னா கூட அதுவுமே உங்களுடைய முயற்சிக்கு வந்து தடையாக தான் இருக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த காலகட்டங்களில் புதுசாக எந்த ஒரு விஷயத்துக்கும் முயற்சி பண்ண வேண்டாம். ஏன்னா புது முயற்சிகளுக்கு தான் உங்களுக்கு தடைகள் இருக்கே தவிர நீங்கள் பழைய விஷயங்களை தொடர்ந்து செய்யலாம். புதுசாக நீங்கள் எதுவும் ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வேறு ஏதாவது விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் தான்.
ஆனால் அந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு எப்போதும் வந்து நிரந்தரம் கிடையாது. அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு காலப்போக்கில் வந்து சரியாக போயிடும். அதாவது வந்த சுவடே தெரியாமல் வந்து காணா போயிடும். ஆனால் தடை வரும். தடை இல்லாமல் எதையும் உங்களால் செய்ய முடியாது. ஸோ மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு கிரகங்களும் எந்த இடத்துல இருக்காங்க, அதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன, எந்தெந்த விஷயங்களில் வந்து பாதுகாப்பாக கவனமாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெளிவாக இந்த பதிவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எப்போதுமே நமக்கு கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகிறதுக்கு எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்களும் வழிபாடுகளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்கும்போது மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் என்ன எளிமையான பரிகாரம் செய்யலாம், வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பரிகாரங்களும் வழிபாடுகளும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கை கொடுக்கும். ஸோ நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னா, சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க. ஸோ ஆஞ்சநேயரை நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இது ஆடி மாதம் அப்படின்றதுனால வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாடுகள் வந்து செய்யுங்க. ஸோ அம்மனுக்கு பிடித்தமான வெள்ளை நிற பூ வைத்து நீங்கள் விளக்கு ஏற்றி அவங்கள வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சகல சௌபாக்கியமும் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி தாங்க சனிக்கிழமையில் நீங்கள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா நெய் தீபம் போட்டு வேண்டிக்கோங்க. இது வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியலாம். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை உறுதியாக கொடுக்கும். நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க. எந்த ஒரு பரிகாரத்தையுமே வந்து நீங்கள் நம்பிக்கையோடு செய்யும் பொழுது தான் அது நல்ல ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் தினமுமே வந்து எளிமையாக செய்யக்கூடியது, எழுந்த உடனே சிவபெருமான வழிபாடு செய்யுங்க. சிவபெருமான மனசில் நினச்சிட்டு ஓம் நமச்சிவாயா அப்படின்ற இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து வந்து வழிபாடுகள் செய்யுங்க, சொல்லுங்கள். உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். மேலும் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதையும் வழிபாடுகள் செய்யலாம். ஆனால் எல்லாத்த விட நம்ம குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. குலதெய்வம் மாதிரி நம்மளுக்கு எந்த ஒரு தெய்வமும் வந்து அருள் கொடுக்காது. ஸோ மீனராசி நேயர்கள் இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. மேலும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நேயர் எல்லாருமே உங்களுடைய குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை செய்துட்டு, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆடியில் வரக்கூடிய நல்ல ஒரு ஆடி பெருக்கு நாள். இந்த நாளில் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தினுடைய பேரை மனசார பிரார்த்தனை செய்துட்டு கமெண்ட்டில் வந்து டைப் பண்ணுங்கள். நிச்சயம் நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா ஆடி மாதம் அம்மனுக்கே உரிய மாதம். ஸோ தெய்வீக மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யும் பொழுது கட்டாயமாக அவங்களுடைய அருளாசி கிடைக்குங்க. விரைவில் உங்களுக்கு நல்லது நடக்கும். மறக்காமல் முயற்சி பண்ணுங்கள். இந்த பதிவில் நீங்கள் நிறைய தகவல்களை பார்த்தீங்க இல்லையா, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.